நடிகர் அஜித்குமாரோட அஜித்குமார் ரேசிங் அணி துபாயில் நடைபெற்ற 24 மணி நேர கார் ரேஸ் பந்தயத்தில் 3ஆம் இடத்தினை வென்றது. இப்படியான நிலையில் அவருக்கு திரைத்துறையினர், அரசியல்வாதிகள், ரசிகர்கள் என பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அஜித்துக்கு அவரது அணிக்கும் வாழ்த்து தெரிவித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு. இது தொடர்பாக ப்ளூ சட்டை மாறன் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவிச்சிருக்க கருத்து பலரது கவனத்தை ஈர்த்திருக்கு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ப்ளூ சட்டை மாறன் பொதுவாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து ஏதாவது பதிவிடும் போது அவரிடம் பம்பு நிற்பதைப் போல தான் பதிவிடுவார். இது அனைவருக்கும் அறிந்தது தான் என்றாலும் சினிமா, திரையுலக வாழ்க்கை கடந்து சூப்பர் ஸ்டார் குறித்து ப்ளூ சட்டை மாறன் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இவை பலரது கவனத்தை ஈர்த்தாலும் சினிமாவை கடந்தும் அவரை விமர்சிப்பது குறித்து ரசிகர்களுக்கு கேள்வி எழுந்தது. இப்படியான நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அஜித்திற்கு வாழ்த்து தெரிவித்து பதிவு ஒன்றை போட்டிருக்காரு. அது தொடர்பாக ப்ளூ சட்டை மாறன் நீண்ட நெடிய பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கார் ரேஸில் தலை வென்றதற்கு தலைவர் வாழ்த்து ட்வீட் போட்டிருக்காரு. அரசியலுக்கு வர பயந்து புறமுதுகிட்டு ஓடியவர் தான் உண்டு, தன் ஷூட்டிங் டப்பிங் உண்டு என இருக்க மனமில்லை. நான் முன்பு சொன்னது போல தமிழக அரசியல் தீர்மானிக்கும் கிங் மேக்கரா, அதாவது தனது குருநாதர் சோ அவர்களைப் போல ஆக வேண்டும் என முயல்றாரு. ஆனால் சோவிற்கு உள்ள அரசியல் அறிவில் 1% கூட இவருக்கு இல்லை என்பது நமக்கு நன்றா தெரியும். ஆனால் அது இவருக்கு தெரியாமல் இருப்பது ஆச்சரியமா இல்லை. தலைவருக்கு 2 ஆசைகள் தான். முதல்ல தனது எஜமானர்களின் நீண்டகால எதிரியான திமுகவை தோற்கடிக்க வேண்டும். 2வது திரைப்பட வியாபாரம் மற்றும் வசூலில் தன்னை தோற்கடிக்க விஜய் மீதான காண்டு. அதாவது விஜய் இனி படங்களில் நடிப்பதில்லை என்றதும் கொஞ்சம் பெருமூச்சு விட்டார். ஆனால் தற்போது அரசியலுக்கு வந்து ஜெயித்து விடுவாரோ என்று பதட்டம் அவருக்கு தோன்றிடுச்சான். விஜய் முதல்வராக உள்ள மாநிலத்தில் வாழ்வதை தலைவரால் ஜீர்ணிக்கவே இயலாது. இந்த புத்தாண்டில் நல்லவனை ஆண்டவன் கைவிட மாட்டான், கெட்டவங்களை கைவிட்டுருவான் என குறிப்பிட்டிருக்காரு. எப்போதுமே வெறும் வாழ்த்து செய்தி மட்டும் போடுவார். இம்முறை இப்படி ஒரு உள்குத்த சொருகியிருக்காரு. அதாவது விஜய் கெட்டவராம், அஜித் நல்லவராம். தற்போது அஜித் ரேஸில் வென்றதற்கு திடீர் அதிசயமாக வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது விஜய் மற்றும் அவரது ரசிகர்களை மறைமுகமாக சீன்றாராம். தலைவரே, எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஒன்று 2026 தேர்தல் முடிந்த பிறகு வர வாய்ப்பிருக்கு. ஒருவேளை தேர்தலில் தாவேகா தோற்றால் விஜய் அரசியலை விட்டு விலகலாம், அல்லது கமலை போல சினிமாவில் நடித்தபடியே பார்ட் டைம் அரசியல் செய்யலாம். அப்படி ஒரு நிலை வந்தால் மீண்டும் அவர்தான் வியாபாரம் மற்றும் வசூலில் நம்பர் 1 இருப்பார். தலைவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படத்தின் வசூல் கோட் வசூலில் 30% கூட இல்லை. ஆகவே மின்சார கண்ணாவால் தலைவருக்கு காலம் முழுக்க ஷாக் உறுதி. அவர் உங்களை நிம்மதியாகவே தூங்க விட மாட்டார் என பதிவிட்டிருக்காரு. இது பலரது கவனத்தை ஈர்த்திருக்கு. ரஜினி ரசிகர்களை ரொம்பவே கொந்தளிக்க செஞ்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ண போறீங்க ரசிகர்களே? உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.